உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொத்து தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க. இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸ் ஓட்டு போடுற பேச வச்சிருக்க எப்படி நீங்க செஞ்சீங்க. இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டீம் தர முடியாத முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில் மேகதாது அணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம். எதிர்த்து சொல்லிட்டாங்க இருக்கிற பாட்டை பாருங்க, எத்தனை பாட்டை பாடுறத இருக்கிற பாட்டை பாருங்க. அது உருவம் நினைக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் அப்படியே பிணமாரி தூக்கி போனோம், செருப்பு கட்டி அடித்தாங்க, தீ வச்சு போட சொன்னாங்க. நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஓட்டம் தான் இருக்கு. எப்படா என் முதலமைச்சர் எனக்கு தன்மான சூடு சொல்ல இனமான ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துறவம் இருக்க கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி விட்டாரு எத்தனாயிரம் பேர் சிங்கள சிறைக்கு போயிருக்கான். எவ்வளவு படங்கள் படித்து, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு சித்திரை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நடந்தது 30 நாள்ல 133 பேர் போல படுகொலை. அது கடைசி 34வது தடவை தம்பி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அறியப்பட்ட தலைவர் பாராட்டு செஞ்சு. அதுக்கு முன்னாடி சட்டம் 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்க கேள்வி சட்டம் ஒழுங்கு இருக்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள் சாலையை வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சியர் எப்படி இருக்கும்? நசுக்கிருந்தாங்க ஒரு நடிகை யாராவது கேட்கிறாரு. ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீர்ச்சி கொடுத்தான், எரி மக்கள் பதவி கொள்றாங்க. பைத்தியக்காரன் நகரத்தை கொடுத்துட்டானா, கூட கொடுத்துட்டானா, அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாரு? நம்ம தான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து எந்த சேட்டை கன்னியாகுமரியில பேசின சொல்றாரு. நான் பேசினதான் அவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றது நீங்க தடுக்கலையே, மணலை நீங்க மணலா உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாறு அறுத்து கொள்கிறீங்களே. மலையில் இருந்தாலும் அழில் இருந்தாலும் ஆறு இருந்தாலும் நீர் இருந்தாலும் தூரம் இருந்தாலும் வயிறு இருந்தாலும் உயிர் இருந்தாலும் வாழ்க்கை. அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டது அங்க வழக்கு. ஆனால் அங்க கொண்டாசு போடுறத நான் தடுத்து பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர இங்க இருந்த வரவுங்க இருந்தது குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு 6 மாசத்துக்கு நேரம். திருப்பி இப்ப பேசுறது விக்கிரவாண்டி. இந்த பாட்டை அவர் பாருங்க, அவரே சொல்றாரு இந்த பாட்டில் வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போடணும், அவர்தான் பிடிச்சி வாங்க எப்படி பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போடணும், நானே கேட்கணும். என்னை கைது பண்ணி கொள்ள வைங்கன்னா நீங்க அவரை வந்து இங்க வாழ்றதுக்கு இங்கே ஒரு நடவடிக்கை இருக்காங்க. அவர் ஊர் கொடைக்கு போயிருந்தார். அவர் தென்காசியில் குளிக்க போனவர் போய் கைது பண்ணி கொடுத்து அவர் பேச்சியில் இருந்த வாழ்க்கை அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில நீங்க எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில தான் ஏற்றி என் சொந்த வண்டியில வர இருக்கீங்களா? ஊடை எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏற்றுவீங்க? ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏற்றிக்கிறோம். இதே தான் ஒரே பாம்பலாம், ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுத்து சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்ணுறது, இவருக்கு பின்னாடி ஒரு லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறது. எப்படி ஏன் உங்க வீட்டுக்கு ஏற்றி எடுத்தவொடனே செல்போன் இருக்கு? ஒரு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் இருக்கு. நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவொடனே செல்போன் கழுத்தில் போட்டு தண்ணீர் போட்டுக்காரா, இடுப்புல அண்ணா பிடி வச்சுக்காரா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவருக்கு யாரு பொறுப்பு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உலகத்துக்கு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை போன வேலை அவன்கிட்ட செல்போனை படிச்சிங்களா? தூக்கிடா. என் பிள்ளைகளுக்குலாம் படிச்சிங்க என்ன எப்படி தூக்கிடா? என்னது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கீங்க? ஒரு பிறந்த வெளியில ஒரு பொது விவாதங்கள் எத்தனை ஊடகவியாளர்கள் என்ன ஒருத்தன் இல்லை நான் கூட வேணாம் தம்பி நினைச்சு பக்கம் பண்ணி வெல்லுங்கிற பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். ஒரே சாதனை 500 2000
சண்டாளங்கிற வார்த்தையை நான் குறை சொல்வது கண்டுபிடிச்சு பேசுற மாதிரி எத்தனை எங்க தாத்தா நாமக்கல் தங்கர காசியில் அங்கே என்ன சொன்னார், சண்டாள பக்தரும் தங்கூர் கண்டார் என்று நாமக்கல் திருமணம் கம்பராமாயணம். ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தரும் மகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமை சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். ஒரு கஷ்டமா இருந்தா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டும். நானாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவரான மாதிரி, கல்லார் மாறவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருக்குவேன். அவ்வளோதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேலம் இருந்தது இசைக்கலாரும் ஐயா கருணாநிதி இருந்தது, அவர் வந்த போது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க மஞ்சிருவோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தரோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இதெல்லாம் யார் தீவிச்சு பண்ணுறீங்களா? திருமூன்றத்தை சந்திரசேகர் இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல இருக்குங்க. ரொம்ப பாயிங்க, ரொம்ப தூண்டுறீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையை சொல்லுங்க, நான் செய்த அவர் சொன்ன தீமையை சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும் பொழுது குருவி சேர்த்த மாதிரி காசு சேர்த்து வந்து ரத்த பொட்டலை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாவ சேர்க்க வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தெரிவித்தவர்கள், தோட்டா இல்லாம சைக்கிள் குருவிக்கு போடுற பாலரசுக்குள்ள உருக்கி அதில் தரமான பாலரசு தப்புக்கா செய்யுது தோட்டா. அந்த தோட்டா வச்சு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி டிக்கெட் காசு வந்து வாங்கி பாலரசுக்குள்ளேயும் வச்சு பணத்தையும் வச்சு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் இந்த கணக்கில் கட்டி முதலுக்கு போட்ட பெருந்தகை யாரு? நீங்க பேர்ல சொன்ன தமிழினத்துக்கு தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவர் பிரபாகரன். இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கு. எப்படி தலைவன்? எந்த வழியில? இந்தி எதிர்ப்பு. இந்தி இருக்குதா இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் தமிழ் மீட்சி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழ்ந்தா தமிழ் வீழ்வது நீங்க வாழ்ந்து எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? வேறு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழகத்துக்கு சுடுகாடு, தமிழுக்கு தமிழகம் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர் தண்ணீர் தான், குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மாக் திறந்துக்கு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்கும். அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை இங்கே வரைக்கும் பரவது விரிவடைச்சு. நீங்க 45,000 கோடிக்கு சாராயம் சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்ல செய்யறது நீங்க நாட்டு மக்கள் நம்புறது. அப்ப என்ன நன்மை? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதைகள் செய்யப்பட்டது. நீங்க உங்க மனசார்ந்த சொல்லுங்க. தம்பி ஆரம்பிச்சாங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருக்கான். போதை கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால் தான். எப்படி சத்தம் இருக்கும் கொழுந்து? நீங்க எல்லாம் குண்டு போட்டு கொள்ளலாம் படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல அதே தலைக்காரங்க மட்டும் கொடுத்தான். ஆனால் ஆஸ்பத்திரி சேர்ந்து சொல்லி புதுச்சேரியில இருந்து வந்துச்சு. நீங்க போய் புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுபாட்டில் இங்க வரக்கூடாது அடிக்கிறேன். சாராய போட்ட தம்பி உள்ளதான் யார் தெரியாம வந்துச்சா? இதை சொல்றதுக்கு வெத்தனை தோத்து போச்சா அரசு? இன்னமா ஒண்ணு நாங்க சும்மா இந்த பையனை உங்க அப்பா ஜெயில போட்டு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கட்டிட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு வேலை இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பிட்டு மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்யும். வேற இல்லை. இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை. உங்களுக்கு ஆளும்
பால் விற்பாங்க. எங்க கேட்டா பதில் கொடுத்துருங்க. பார்த்து பார்வடத்துல அமைச்சர் மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடுங்க மாடுங்க ஒரு அரசு அப்பப்ப தேர்தல் அறுபது பேர் நீங்க சொல்றீங்க. நீங்க பர்ஃபெக்ட் சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133 நீங்க 60 தான் கிடையாது. அறுபது பேர் சார்ந்து 55 சொல்லிட்டாங்க. 60 பேர் சார்ந்து பலாம் இந்த கவிதை கைத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. 60 பேர் தான் சேர்த்துக்கலாம். அப்படியே அதை மொத்தம் உங்களுக்கு செட்டா வைக்கிறாங்க. எப்படி ஆம்ஸ்டாங் 3 முறை எச்சரிச்சாங்க உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் சொல்லி சொல்லுவீங்க. என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க கூட வெளிநாட்டுக்கு உறவினராக பாதுகாப்பாக உடல்நட்ட கல்விகளை பாதுகாப்பாக அண்ணன் பாதுகாப்பு. இது எச்சரிக்கை. காவல்துறை ஒரு உயிருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையா இருந்ததுன்னா சொல்லக்கூடாது. நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் காவல்துறைன்னு பேரு. காவல் ஆகிறத நீங்களே உங்களை பாதுகாப்பு இருக்குன்னா அவருக்கு போலீஸ். அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பேசினதுக்கு மத சண்டையும் சாதி சண்டையும் நீங்க ஏற்படுத்துறதா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க? நான் எங்க அண்ணன் கௌரவ பங்காளி வடிவேல் மகிழ்ச்சி பாருங்க. வேற அவங்களுக்குலாம் பதில் என் தங்கச்சியை தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லித்தரா? நான் சொல்லுவேன். சொல்ல அப்ப அது எனக்கு இந்த திராவிட அரசியல் என் தம்பியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்க அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்துருவாங்க. எங்க ஐயா அன்புமணி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்துக்கு பதில் யாருக்கு கேள்வி யாருக்கு? ஐயா ஸ்டாலின். ஐயா அன்புமணிக்கு பதிலாக ஆனா ஐயா எம்ஆர்கே பதிவு ஐயா விஜயகாந்த் ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்க தானே பதில் எடுக்கணும். வேற ஆள் உங்களுக்கு பதில் எடுத்துன்னா மார்க் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஆனா ஆட்காடிக்கு சொல்லி சொல்லுவார். எங்க அண்ணன் திருமாவளவன் திமுக கேள்வி கேட்டா அந்த கட்சியில இருக்கிறவங்க காங்கிரஸ் இருக்காமா யசோதாவை வச்சு பேசுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட பேசுறது உங்க அப்பா பத்தி. உங்க அப்பா பத்தி எப்படி பேசுறா சிவா? நீங்க இல்ல உங்க மகன் அவருக்கு பேரம் பேசணும். அதை பற்றி சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவருக்கு கருணாநிதி மகளா இல்லை மருமகன் எதுக்கு எனக்கு நீங்க எதுக்கு கொடுக்க பாயிருங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தியை நினைச்ச வேலை இல்லை வருத்தப்பட வாங்கி ஓரமா கேள்வி வேற என்ன சொல்லுங்க. சில விஷயங்கள்ல நிறைய அப்படிங்கிற மாதிரி கருத்தை மதிக்கிறேன். குறிப்பா வருண் ஐபிஎஸ் மேல ஏன் சாதி விருப்ப இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் பார்க்கிறேன் சொல்றேன். ஒரு மாதிரி சொல்லி பார்க்கிறேன். நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சும்மா சொல்ல முடியாது. அவர் சொன்னா போறவங்க சொல்ல முடியாது. நீங்க பண்றாங்க. நீங்க எதிர்பார்க்கிற தலைவருக்கான கல்வி நீங்க சொல்ல உங்க அப்பாவை தலைவரை முரட்டு பார்த்தாங்க. ஒரு பெரிய அது நீங்க எதிர்பார்க்கிற தலைமை எனக்கு கருணாநிதி பரவாயில்லைன்னா தான் செத்தாலும் இருக்கிறீங்கன்னா பாடணும் என்ன இல்லை. பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வைக்கிறீங்க நீங்க இங்க. பெத்த பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் சாதித்த இல்லை. அப்ப நான் இப்படி உங்க நீங்க எதிர்பார்க்கிற தலைவர் நான் இப்படி நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பற்றி என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னா இதை பாரு. நான் சில சமயம் அவர் தவறா பேசுகிறாரு அடுத்தவங்க காய்க்கிறோம்னா அவங்க புகார் அடிக்கிறேன். நானா
தானாக தான் நீக்குது. செலுத்தும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாங்க சொல்லி அவர் அது நீர் பேசினாங்க. இதுக்கு அவருக்கு பாட்டு அவருக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வச்சு வகையில் அதை நான் கேட்டு 2009 அந்த காலத்தில் இதை வந்து இன்னைக்கு போடுறது பரிவாங்க. சார், இப்போ நீங்கள் சங்க இலக்கியங்களில் சண்டாளன்னு சொல்லியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அதனால எல்லாமே சரின்னு ஆயிருமா? சண்டாளங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்களா? இப்போ சரின்னு ஆயிருமா? நாங்கள் பேசுனதுனால மட்டும் தவறு ஆயிடுச்சு. இல்லை, இப்போ அதாவது ஒரு நான் கேட்குறேன் சார், ஒரு நிமிஷம். அதாவது கடந்த வருஷமே வந்து சாட்டை துரைமுருகன் தன்னோட பேட்டியில் வந்து அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாசத்துல அவர் பயன்படுத்தல. அவர் பயத்துக்கு அவரோட பேட்டி இருக்கு. தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல, ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும்னு தான் நீங்க கேட்கணும். பாடல் ஏற்கனவே இருக்குது, அதை நீங்க மறுபடியும் பயன்படுத்தணும் முறையா சரியா? ஒரு கட்சி தலைவர் அதை யூஸ் பண்றது சரியான கேள்வி. பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குதுல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுறதுல பயன்படுத்துறது சரியா? ஐயா, பாட்டு நான் ஒழிக்க விடுறது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒழிக்க விடுறது வேறங்கிறது வித்தியாசம் இல்லைங்களா? கட்சி தலைவர் அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ண இல்ல, யார் செய்தாலும் தப்புங்கும் போது இவர் கூடுதல் பொறுப்பு இல்லையான்னு கேக்குறேன். ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்றுங்க. அவர் இல்ல இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக ஆமா அந்த மாதிரி எழுதுனது தவிர வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அது நாங்க அங்க கேட்டுக்கிறோம். நாங்க இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறோம், அவர் செஞ்சதுனால நீங்க இல்ல அவர் செய்ததால நானும் செய்வேங்கிறது சரியான. நீங்க மாற்று அரசியல் நீங்க சொல்றீங்க, மாற்று அரசியல் சொல்றீங்க, அதே தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப என்ன வித்தியாசம்? அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசினால தான் நீங்க இல்ல கேட்க போய் தானே பத்திரிகையாளர்கள் கேட்க போய் தான் இந்த சண்டாளங்கிற வார்த்தை பிரச்சனைக்குரியா இருக்குது. இல்லன்னா இது வெளியில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பத்திரிகையாளர்கள் இதை குறித்து பேச போய் தான், இல்ல சமூக ஊடகங்களில் இதெல்லாம் பேச போய் தான் இது வந்து தவறான வார்த்தை, இது அதிகம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. இப்ப நீ கேட்டியா நான் கேட்கணும், நீங்க கேட்கறீங்க தானே, அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? சார் நீங்க கேக்குறீங்க, அப்புறம் நீங்க யூஸ் பண்றீங்க, இது என்ன முறைன்னு கேக்குறேன். நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்துறீங்க நான் கேட்கிறேன். சார் அது தப்புன்னு உங்களுக்கே தெரியல சார், அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் அதை பயன்படுத்திட்டு அறிமுகப்படுத்திச்சு ஏடிஎம்கப்படுத்திச்சு நான் பொறுப்பு இல்லைங்கிறது எப்படி சார்? நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திருப்பி ஒரு தடவை பாருங்க, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னு சார்? அது தவறான வார்த்தை, ரொம்ப நீங்க பயன்படுத்துறது அது முறையா இல்லையான்னு கேட்கிறேன். அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்ன முறை எல்லாம் திருப்பி சார் யார் எழுதினாலும் தப்புன்னா அதை நீங்க மறுபடியும் அதை பயன்படுத்துறது என்ன அர்த்தம் கேட்கறேன். அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசிக்கிறாரு, அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்ன சார்? அமைச்சர் சேகர் பாபு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. கண்ணாடி பற்றி நீங்க பேசியிருக்கு, நீங்க கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து கல்வி செய்யுங்க, கற்கோட்டை கல்வி பேசிட்டு இருக்கிறீங்க, கற்கோட்டை திரும்ப பேசினா நாங்கள் ஒரு வார்த்தை கூட பார்த்து வீசிட்டு இருக்காங்க. ஒரு கோட்பாடு நீங்க எல்லாம் திமுக அமைச்சர்கள் இவர் எங்கே இருக்கிறாரு? ஐயா ராஜகண்ணன், KKSS, ரகுபதி, தேவாவேலு எல்லாரையும் தம்பி சொல்லியிருப்பாரு. அங்க பதவி இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவி இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசணும். அப்ப எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க 40 ரூபாய் என்ன கோட்பாடு சொல்லி அங்க இருக்கும்போது புரட்சி தலைவாங்க, அம்மாஜி புரட்சி தலைவாங்க, இங்க வரும்போது உயரம் தெரியாம நீங்க பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தை. ஏன் உயரம் தெரியுங்க, அங்க முடியாது தெரியாம எவ்வளவு படிச்சு தமிழகத்துல தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விமர்சனம் வந்து எதாவது வைக்கிறாங்க.